அது மறக்கவே முடியாது. எங்களுடைய முக்கியமான விஷயம் என்னென்னா, இதன் மூலமாக நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னென்னா, என்னுடைய மாணவர்கள்லாம் அங்கே வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க நாங்கள் படிக்க வைக்கிற நாட்டுப்புற கலைஞருடைய குழந்தைங்க இருக்காங்க. முதல்ல நான் படிக்க வச்ச குழந்தை, நான் பெருசாக அவங்கள டாக்டர், இன்ஜினியர்லாம் படிக்கணும். ஏன்னா என்கிட்ட வர குழந்தைங்கன்னு உங்களுக்கு தெரியும், ஆவரேஜாக தான் இருப்பாங்க. ஏன் 2 அட்டை வாங்கினவங்களாம் இருப்பாங்க. அவங்கள தான் நான் படிக்க வைக்கிறேன். பலமுறை அவங்கள்ட்ட நான் தான் சொல்லுவேன், நீ வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு அவசியம் இல்லை, மதிப்புமிக்க கலைகளை ஆராதிக்கிற சாதாரண பாஸானவனாக இருந்தால் போதும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். முதல் கரகாட்டம் ஆடி பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு இன்றைக்கி மானாமதுரையில் தாசில்தாராக இருக்காங்க. ஒரு கரகாட்ட கலைஞர் தாசில்தாராக இருக்காங்கன்னா அதுதான் எங்களுக்கு பெருமை. நிறைய கலைஞர்கள் குழந்தைங்க அங்கங்கே இருக்காங்க. நான் சொல்கிறது அதுதான், நீ ஃபஸ்ட்டு மார்க் வாங்கணும்னு அவசியம் இல்லை, உங்கள் அப்பா அம்மாவுடைய கலைகளுக்கு அதை மீட்டுருவாக்கம் செய்யக்கூடியவனா வா அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் 1024 கலைகள் இருந்த தமிழ்நாட்டில் இந்த கலைஞர்களுடைய குழந்தைங்கள் தான் 527 கலைகளை லயோலா கல்லூரியில் நான் ஒன்று 30 வருஷம் வேலை பார்த்தேன். நான் ரிட்டையர் ஆகிட்டேன். இப்போ அந்த கலைகளை இது பண்ணாங்க. ஒவ்வொருத்தரும் இந்த கலைஞர்களை ஆராதிக்கணும்.